ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருகர் கோவிலை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இந்த முருகர் கோவில் எங்கே இருக்குன்னா, ரொம்ப விசேஷமான கோவில். இது வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாமக்கல் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து வெண்ணந்தூர்ன்ற ஊரில் வந்து அளவாய் மலைன்னு சொல்லுவாங்க அந்த மலை பேர். ரொம்ப சூப்பரான கோவிலுங்க. கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு ஒரு நாள் ட்ரிப்பு ட்ரை பண்ணோம்னா அந்த கோவிலுக்கு போய் பாருங்கள். இந்த கோவிலில் விசேஷம்னு பார்த்தோம்னா, கார்த்திகை மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து இந்த கோவிலை திறப்பாங்க. வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் திறப்பாங்க. மற்ற டைம்லாம் வந்து கார்த்திகை மாதம் மட்டும் தான் அப்படி திறப்பாங்க. மற்ற டைம்லாம் வந்து அமாவாசை, பௌர்ணமி இந்த டைமில் மட்டும் தான் திறப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்களாம் மெயினாக இந்த கோவிலுக்கு வந்து வர வேண்டி போனாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறகுன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. கோவில் வந்து 3000 அடி மலை உயரத்தில் வந்து இருக்குது. 1400 படிக்கட்டுங்க. அந்த படிக்கட்டு ஏறி போவாங்காட்டியும் இழப்பே எடுத்துக்கிச்சு. உட்காந்து தான் எல்லாம் ஏறி போனாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. வரும்போது கூட இறங்கிட்டோம். ஆனால் போகும்போது ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால ஏறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தண்ணிலாம் கண்டிப்பாக மெயினாக கொண்டு போயிடுங்க. தண்ணிலாம் அங்கே மேலே போனோம்னா தான் தண்ணி இருக்குது. சாமிக்கிட்ட போனோம்னா தான் தண்ணி இருக்குது. இங்கே கீழெல்லாம் கண்டிப்பாக தண்ணி இல்லை. ஆனால் ஸ்நாக்ஸ்லாம் வந்து வழியில் விற்பாங்க. ஏதாச்சும் நம்ம பசிச்சுன்னா வாங்கி சாப்பிட்டுடலாம். செம்ம வியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே ஏறி போனதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு வியூவே பார்க்குறதுக்கு. குரங்குங்கலாம் தண்ணி வச்சாங்க. அந்த ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு குரங்குலாம் ஜாலியாக இருந்துச்சுங்க. அப்புறம் எல்லாம் ஏறி போகும்போது எல்லோரையும் ஃபேஸையும் பார்க்கணுமே, சாமி எப்படா ஏறிவோம் இந்த மலையை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த கோவிலுக்கு. ஆனால் 3000 அடியில் மலை உயரத்தில் இந்த கோவில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 3000 அடியிலேருந்து பாதி தூரத்தில் தான் இந்த மலையில் கோவில் இருக்குது. மேலே கோவிலுக்கு ஒரு தடுமாறி கோவிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செம கூட்டம். அந்த கார்த்திகை மாதம் திங்கக்கிழமைன்றதுனால அந்த 5 வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் திறப்பாங்க. அதனால் செம கூட்டம். எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டத்தை. இப்போ உள்ளே சாமிக்கிட்ட வந்துட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆகி போச்சுன்னா, சாமிக்கு வந்து பூஜை நடக்குதுன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் நிற்க வச்சுட்டாங்க. அப்போ ஓவர் கூட்டமாக ஆகிப்போச்சு. அந்த 1 மணி நேரத்தில் ஓவர் கூட்டமாக ஆகிப்போச்சு. செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாம் எப்படா சாமியை பார்க்கலாம், பூஜை முடிச்சுட்டு திறப்பாங்க சந்நிதியை, சாமியை பார்க்கலாம் நல்லா வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கோவில் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க. செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். மலை உச்சியில் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு கோவில். இங்கே பாருங்கள் வியூஸை பாருங்களேன். மலை உச்சியில் நடுமலையில் தான் கோவில் இருக்குது. இருந்தாலும் வியூஸ் செமையாக இருந்துச்சு. எப்படா திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் தரங்கன்னு கத்திகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக திறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வராங்காட்டி போதும்னு ஆகிப்போச்சு. உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெளியே வந்தாச்சு. இந்த அளவாய் மலை முருகர் கோவில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.